வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடுற அரிசி தான் நம்ம உடலோட அடித்தளமே. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது சாதாரண வெள்ளை அரிசியை பத்தி இல்லங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசியை பத்தி. பழமையான தமிழர் பாரம்பரியத்துல திருமணத்துக்கு முன்ன மாப்பிள்ளைக்கு பலம் அதிகரிக்க கொடுத்த அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதனாலதான் இதுக்கு மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல மாப்பிள்ளை சம்பா அரிசினா என்ன, அதோட அற்புத ஆரோக்கிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சமைச்சா ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற அரிசியை கண்டிப்பா நாளைக்கு மாத்திருவீங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை சம்பா அரிசினா என்னன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு பாரம்பரியமான நாட்டு வகை அரிசி. இதுல அதிகமான அளவுல நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் பி இருக்கு. இது பாலிஷ் செய்யப்படாம இருக்கிறதுனால அதோட இயற்கையான சத்து ஃபுல்லாவே பாதுகாப்பா இருக்கும். வெள்ளை அரிசியில கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கும். ஆனா மாப்பிள்ளை சம்பா அரிசியில முழு நியூட்ரிஷன் பேக்கேஜுமே அப்படியே இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுறதுனால கிடைக்கிற 10 அற்புதமான நன்மைகளை பத்தி பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் மாப்பிள்ளைக்கு கொடுத்தது சும்மா இல்லைங்க. இதை சாப்பிட்டா எனர்ஜி ரிலீஸ் ஸ்லோவா தான் நடக்கும். அதனாலதான் முழுக்க சக்தி இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. பிளட் சுகர் திடீர்னு அதிகரிக்காது. டயபெட்டிஸ் உள்ளவங்க டாக்டர் அட்வைஸோட சாப்பிடலாம். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நீங்க கம்மியா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான ஃபீல் வரும். அதனால அதிகமா சாப்பிட மாட்டீங்க. வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால ஜீரணம் நல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் குறையும். கட் பாக்டீரியா பேலன்ஸ் ஆகும். மாப்பிள்ளை சம்பா அரிசி கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். இதுல இருக்கிற மெக்னீசியம் ஹார்ட் ஃபங்க்ஷனை மேம்படுத்துறதுக்கு உதவும். இதுல இருக்கிற கால்சியமும் மெக்னீசியமும் போன் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும். இதுல இருக்கிற விட்டமின் பி ஹார்மோன் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த அரிசியில உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற தன்மை இருக்கு. சம்மர் சீசன்ல இதை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. டீடாக்ஸ் ப்ராசஸ் இல்லாதனால உடல்ல டாக்ஸின் சேராம பாதுகாக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். சாதம், இட்லி, தோசை, கஞ்சி, உப்புமான்னு சமைச்சு நீங்க குடும்பத்தோட சாப்பிடலாம். அடுத்ததா சமைக்கிற முறையை பத்தி பார்ப்போம். ஒரு கப் அரிசிய 3 கப் தண்ணி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஸ்லோவா வேக வைங்க. பிரஷர் குக்கர்ல 4ல இருந்து 5 விசில் வச்சாலே போதும். அடுத்ததா யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். தைராய்டு சிவியரா உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன சாப்பிடுறது நல்லது. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கம்மியான அளவுல கொடுக்கலாம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் கொடுத்துச்சு. நம்ம மாடர்ன் ஆகிட்டோம், ஆனா ஆரோக்கியம் குறைஞ்சு போச்சு. ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பா தேவைப்படுது. வெள்ளை அரிசிக்கு பதிலா மாப்பிள்ளை சம்பா அரிசியை ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து 3 மாசம் முயற்சி பண்ணி பாருங்க. மாற்றம் கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.